ஓகே. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். விச் இஸ் எண்ட் டு எண்ட் பைப்லைன் டெஸ்டிங். ஸோ இந்த ஆர்க்கிடெக்சரில இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணிட்டோம். ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ண எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஃபைனல் எண்ட் டு எண்ட் பைப்லைன் டெஸ்டிங் தான் நம்ம வந்து இப்போ பண்ண போறோம். ஸோ வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபேப்ரிக்ல இருக்கேன். ஸோ ஃபேப்ரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரியல் டைம் ரிப்போர்ட்ட நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரியல் டைம் ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 541ல இருக்கு. ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம வந்து முன்னாடியே கான்ஃபிகர் பண்ண மாரி எவ்ரி 1 செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கும். ஸோ ரெஃப்ரெஷ் ஆக ஆக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏதாவது டேட்டா வர வர வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்டேட் ஆகும். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஆகவே இல்ல. ஸோ 541லே இருக்கு. ஸோ இது எதனால அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நம்மளோட டேட்டா இன்ஜெக்ஷன் ஸ்டெப்போட ஃபங்ஷன் ஆப்பை நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்மளோட டேட்டா ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டார்ட்லேருந்து இந்த கடைசியாக இந்த ரிப்போர்ட் வந்து அப்டேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ரிசோர்ஸ் குரூப்புக்கு போகிறேன். விச் இஸ் ஆர்ஜி வெதர் ஸ்ட்ரீமிங். ஸோ இதில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட ஃபங்ஷன் ஆப் இருக்குல்ல, ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்ஷன் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நான் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபங்ஷன் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது. ஸோ ரன் ஆகலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன் ஆப் வந்து ஏபிஐயோட கனெக்ட் பண்ணி வெதர் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெஸ்ட் பண்ணாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்ஷன் ஆப்பை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது எதுக்காக நான் பாஸ் பண்ணேன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்டார்ட் பட்டனை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸ்டேட்டஸ். ஸோ இது ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபங்ஷன் ஆப் வந்து வெதர் ஏபிஐயோட கனெக்ட் பண்ணி அதில் இருக்கிற வெதர் இன்ஃபர்மேஷனை எடுத்து ஈவன் ஹப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணோம். ஸோ இங்கே இன்னொரு டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஈவன் ஹப்பை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபங்ஷன் ஆப்பை வந்து இப்போ இந்த ஈவன் ஹப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு ஒன் பை ஒன்னா. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்லாம் வந்து இந்த ஈவெண்ட் ஹப்புக்கு வந்ததுக்கப்புறம் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேப்ரிக்கில் இருக்கிற ஈவெண்ட் ஸ்ட்ரீம். ஸோ இந்த ஈவெண்ட் ஸ்ட்ரீம் இருக்குல்ல, ஸோ இந்த ஈவெண்ட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணோம்னா, அந்த ஈவெண்ட் ஹப்போட கனெக்ட் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து நம்மளோட கேக்யூஎல் டேட்டா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா லோட் பண்ணோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தெரியும் ஆக்டிவில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரியல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் ஹப்பில் இருக்கிற டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக்யூஎல் டேட்டா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த கேக்யூஎல் டேட்டா பேஸில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாலாம் வர வர வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கேக்யூஎல் டேட்டா பேஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பவர் பிஐயில் நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் ரியல் டைம் ரிப்போர்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கவுண்ட் வந்து முன்னாடி 541 இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 544 ஆயிடுச்சு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட எண்ட் டு எண்ட் பைப்லைன் வந்து சூப்பராக வந்து எல்லாமே கனெக்டடாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு வந்து டேட்டா வர வர. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ட் டு எண்ட் ஃப்ளோ. ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ வித் திஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் இருக்கிற எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து ரைட் ஃப்ரம் டேட்டா சோர்ஸ் செட்டப்பில் இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் டேட்டா இன்ஜெக்ஷன் வந்து பண்ணோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அஷ்யூர் டேட்டா பிரிக்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃப்ரென்சஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் யூஸ் கேஸுக்கு கரெக்டான ஒரு டேட்டா இன்ஜெக்ஷன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஷ்யூர் டேட்டா பிரிக்ஸை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து அஷ்யூர் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த அஷ்யூர் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம்னா, நம்மளோட வெதர் ஏபிஐயோட கனெக்ட் பண்ணி அதில் இருக்கிற வெதர் இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் ஹப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஸ்ட்ரீமிங். ஸோ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஈவெண்ட் ஹப்போட கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு டேட்டா வந்து ஈவெண்ட் ஹப்புக்கு வந்து சென்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஈவெண்ட் ப்ராசஸிங், லோடிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் பார்த்தோம். ஸோ இந்த ஈவெண்ட் ஸ்ட்ரீம் பைப்லைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஈவெண்ட் ஹப்பில் இருக்கிற டேட்டாவை இந்த குஸ்டோ டேட்டா பேஸ்க்கு நம்ம வந்து லோட் பண்ணோம். ஸோ அதை லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு query செட்டில் நம்ம லாஜிக் எழுதி அந்த query செட்டில் இருக்கிற டேட்டாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பவர் பிஐயோட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பவர் பிஐயில் ஒரு ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ 2 டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் வெர்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணோம். ஸோ அது வந்து ரியல் டைமில் அப்டேட் ஆகும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பவர் பிஐ டெஸ்க்டாப் யூஸ் பண்ணி பண்ணோம்.
பண்ணோம். அது வந்து நம்ம இம்போர்ட் மோட்ல வந்து பண்ணோம். ஸோ அது வந்து கொஞ்சம் ரிச்சா பண்ணோம். ஸோ 2 டைப் ஆஃப் ரிப்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரீவியஸ் செஷன்ல வந்து இந்த டேட்டா ஆக்டிவேட்டர யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அலர்ட்ஸை வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு query செட்ட நம்ம வந்து கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து நம்ம அலர்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு லாஜிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம KQL query யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதணும். ஸோ அந்த query செட்டுக்கு நம்ம வந்து அலர்ட்ஸ் வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ எவ்ரி 1 மினிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த query ரன் பண்ற மாரி நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். ஸோ அந்த அலர்ட்ஸ் ஏதாவது ஒரு அலர்ட் மெசேஜ் வந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து அவுட்லுக் அதாவது இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செக்யூரிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஸோ எல்லா கிரெடென்ஷியல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கீவேர்ட்ல தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிஃபரெண்ட் காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸும், அஷ்யூர் ஃபங்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆர்க்கிடெக்சரல் டெசிஷன்லாம் நம்ம வந்து மேக் பண்ணோம். ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஒரே ப்ராஜெக்ட்டில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணோம். ரைட் ஃப்ரம் டேட்டா சோர்ஸ் செட்டப்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எண்ட் டு எண்ட் ஸ்ட்ரீமிங் ப்ராஜெக்ட். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சப்போர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப தேவை. ஸோ அது நீங்கள் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் சியர்ஸ். பாய்.